அடுத்த பதியத்துக்கு போலாங்களா? சொல்லுங்க ஐயா. கண் காட்டும் முதலானோ கனல் காட்டும் கையானோ பெண் காட்டும் ஒருவானோ வானம் ஆடுவதற்கா? அதோ திருக்கடை காப்பு சொல்லலையா? சரி சரி சரி, நீங்க பாதி நிறுத்தம். காட்டும் உருவான பிறைகாட்டும் தடையானோ மண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பெண் காட்டு உறைவானோ விடை காட்டும் பொடியானே. அது சொல்லு திருக்கடை காப்பு. வானம் பொழுதோள் தன்பயர்வோன் தமிழ்கான சம்பந்தன் என் மொழிதன் பிறைத்தன் வியதனுரை நன்காட்டை பண்பொழி செந்தமிழ் மாலை பாடிய பக்கம் இவை வல்லார் அன்பொழிய வாழ்ந்தவர் போய் வான்பொழிய புகுவாரே. வானம் ஆழ்வதற்கு ஊனம் ஒன்றில்லை, ஒரு குறையும் இல்லைன்னு அர்த்தம். வானம் ஆழ்வதற்கு இங்க சொர்க்கம்னு வச்சுக்கப்படாது, சிவலோகம்தான். சொர்க்கம் என்பது சிவபுண்ணியத்தின் பயன். இறைவனை வழிபடுவதெல்லாம் பதிபுண்ணியம். இந்த பதிபுண்ணியத்துக்கு சொர்க்கம் பொருள் அல்ல. முன்னே படிச்சிருக்கான், கொன்றை தொங்கலான் அடியாருக்கு சொர்க்கங்கள் பொருள் அல்லவே, விண்புகார் என வேண்டாம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அதனால வானம் ஆழ்வதற்கு ஊனம் ஒன்றில்லை. மாதர் பல்லவன் ஈச்சரத்தானே. மாதர் என்ற சொல்லுக்கு அழகுன்னு அர்த்தம். அழகிய ஈச்சரம் பல்லவன் ஈச்சரம். ஈச்சரம் என்பது கோயில், அழகிய கோயில். மாதர் பல்லவன் ஈச்சரத்தானே ஞான சம்பந்தன் நற்றமிழ் சொல்ல வல்லவர் நல்லவர். நல்லவர் என்பதுக்கு ஞானம் உணர்ந்தவர் அர்த்தம். நாம உலக வழக்கத்துல அவன் ரொம்ப நல்லவன் இவன் ரொம்ப நல்லவன் சொல்றவன், அந்த நல்லவன் இல்லைங்க. நல்லவன் என்ற சொல்லுக்கு ஞானம் உணர்ந்தவனாக ஆவான். ஏன் ஞானம் உணர்ந்தவனாக ஆவான்? அவனுடைய தன்மையை அறிந்தவனாக ஆகிறான் அல்லவா. ஒவ்வொரு பாட்டிலையும் தன்மை அறிவாரார் தன்மை அறிவாரார்னு சொன்னாரு, கூடவே தன்மையும் சொல்லி கொண்டு வந்தார். அந்த தன்மையை உணர்ந்தால் அவன் என்னவாக ஆவான்? சிறந்த சிவஞானியாக ஆவான். எனவே நல்லவர் என்பதற்கு சிவஞானிகள் எங்கிருந்து அர்த்தம் பிடிக்கிறதே? நல்லார் புனைவர் என்பதிலிருந்து அர்த்தம். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர் என்பதுல கேட்டு சிந்தித்து தெளிந்த ஞானிகள் அப்படின்னு அர்த்தம் பண்றார். நல்லார் என்பதுக்கு ஞானம் எப்ப வரும்? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்ற மூன்றினாலே வரும். அவர்களைத்தான் அங்க நல்லார் என்று சொல்லி இருக்கிறார். எனவே இந்த பதிகம் வல்லவர் நல்லவராக ஆவார்னு அர்த்தம், சிவஞானிகளாக ஆவார், திருஞானம் உடையவராக ஆவார் என்று அர்த்தம். அடுத்து திருவெண்காட்டுக்கு போறோம். திருவெண்காடும் புகாருக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்தலம் தான். அதனால அதையும் சேர இங்க வைத்திருக்கிறார். ஸ்வேதவனம் அப்படிங்கிற பெயரால சொல்லுகிறார்கள். ஸ்வேதம் அப்படின்னா வெள்ளைன்னு அர்த்தம், ஸ்வேதவனம்னா வெண்காடு அப்படின்னு அர்த்தம். திருவெண்காடு சிதம்பரத்தை போல பெருமை உடையது. நீங்க எல்லாம் எல்லா ஸ்தலங்களும் யாத்திரை பண்ணவங்க, உங்ககிட்ட நான் சொல்லி கொண்டு சிதம்பரத்தை போல பெருமை உடையது. ஆதி சிதம்பரம் என்று அதுக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க. அங்கே இருக்கின்ற மூர்த்தி அகோர மூர்த்தி. நாம் என்ன சொல்லணும்? அகோர முகம் என்று. அகோரம் என்ற சொல்லுக்கு ஞானம் அர்த்தம். அகோரமூர்த்தி அங்க மிகவும் சிறப்புடையது. திருவெண்காடு இந்திரனுடைய பட்டத்து யானை ஐராவதம் பூசித்து அருள் பெற்ற ஸ்தலம். அதை நம்ம சமய ஆச்சாரியர்கள் பதியங்கள்ல பாடியிருக்கிறார்கள். கந்தபுராணத்துல அந்த வரலாறு சொல்லப்படுது. அசுரர்கள் இந்திரனுடைய நகரத்தை அழித்த காலத்துல அவர்களோடு போர் செய்து வெள்ளை யானை தந்தத்தை இழந்து விட்டதாம். அப்புறம் திரும்பவும் திருவெண்காட்டுல வந்து போர் செய்து, இதை போல கதை நிறைய உண்டுங்க. திருவிளையாடல் புராணத்துல கூட வெள்ளை யானை சாபம் தீர்த்தப்படலாம் நிறைய உண்டு. இது ஸ்தல சம்பந்தப்பட்ட வரலாறு. இந்த வகையில இந்த ஸ்தலம் மிகவும்
பெருமையுடையதாக. அதுக்கு மேல இந்த ஸ்தலத்துல தீர்த்தம் ரொம்ப முக்கியம். முக்குளம். சேக்கிழார் சுவாமிகள் எல்லா ஸ்தலத்திலும் இறைவனை பாடின்னு பாடிக்கொண்டு வந்தவர் முக்குளமும் பாடின்னு எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு ஸ்தலத்துல மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த மூன்றும் சிறப்புடையதாக இருக்க வேண்டும். சில இடங்கள்ல தலம் மட்டும் சிறப்பா சொல்லப்படும். ஆனா மூர்த்தி சிறப்பு இல்லாத எந்த தலமுமே கிடையாது. ஆனா புராணங்கள்ல சொல்ற பொழுது மூர்த்தி விசேடப்படலாம், தல விசேடப்படலாம், தீர்த்த விசேடப்படலாம் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. இதுல தீர்த்த விசேடம் இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. அதனால சேக்கிழார் சுவாமிகள் இதை பாடுற பொழுது மெய்ப்பொருள் ஆயினாரை, வெண்காடு மேவினாரை, செப்பரும் பதிகமாலை கண்காட்டும் முதல் முன் சேர்த்தி. செப்பரும் பதிகமாலை சேர்த்தி, கண்காட்டும் முதல் என்பதை அவனுக்கு சேர்த்தி. முப்புறம் செற்றார் பாதம் சேரும் முக்குளமும் பாடி. முக்குளமும் பாடி, இந்த முக்குளம் பாடினதை சிறப்பா எடுத்து சேக்கிழார் பெரிய புராணத்தை குறிப்பிடுறார். அந்த முக்குளம் எப்படிப்பட்டதுன்னா இறைவனுடைய திருவடியை சேர்ப்பிக்க வல்லது. அதுக்காக முப்புறம் செற்றார் பாதம் சேரும் முக்குளமும் பாடி. முப்புறம் செற்றார் இறைவன், அவனுடைய பாதத்தை சேருவதற்குரிய புண்ணியத்தை நல்கக்கூடிய முக்குளம் என்னும் தீர்த்தத்தையும் பாடி என்று முப்புறம் செற்றார் பாதம் சேரும் முக்குளமும் பாடி ஒப்பரும் ஞானம் உண்டார் மகிழ்ந்து ஏற்றி வாழ்ந்தார் அப்படின்னு இந்த ஸ்தலத்துல சேக்கிழார் பாடியிருக்கிறார். ஆகினால இந்த ஸ்தலம் முக்குளம் என்னும் தீர்த்த சிறப்பு உடையது அப்படிங்கிறத நினைவு கொள்ள வேண்டும். இந்த தீர்த்த சிறப்பு சங்க இலக்கியத்திலும் காப்பியத்திலும் கூட இடம்பெற்றது. சங்க இலக்கியத்துல பட்டினப்பாறையில இந்த தீர்த்தம் இடம்பெற்றது. ஆனா அங்க 2 தான் பாடியிருக்காங்க. அது கூட ஒரு பொய்கை ஒண்ணு சேர்த்துப்பாரு. ஒரு பொய்கை 2 ஏரி, இந்த 2 பாடியிருக்கிறாங்க பட்டினப்பாறையில. சிலப்பதிகாரத்துல 2 குளம் தான் சொல்லப்பட்டிருக்கு, சோமகுண்டம், சூரியகுண்டம். அது பக்கத்துல காமதேவனுக்கு ஒரு கோயில் இருந்ததாக ஒரு கருத்து அதுல பாடப்பட்டு. சோமகுண்டம் சூரியகுண்டம் துறைமூழ்கி காமவேள் கோட்டம் கைதொழுதார் தாம் இன்புருவர் உலகத்து தையலார் போகஞ்சை பூமியினும் போய் பிறப்பர் அப்படின்னு சொல்லி கண்ணகிக்கு அவளுடைய தோழி அறிவு சொன்னான். நாமும் ஒரு நாளைக்கு அதுல ஆடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னா, அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா கண்ணகி. அது அந்த கதையெல்லாம் பின்னால போட்டோம். இந்த 2 விஷயம் இருக்கு, சோமகுண்டம் சூரியகுண்டம் துறைமூழ்கி. இன்றைக்கும் 3 சுடருக்கும் சேர்த்து 3 தீர்த்தம் அதுல இருக்குது. அதுல நம்ம CKS பெரிய புராணத்துல அதை குறிப்பிடுற பொழுது இந்த 3 குளத்தினுடைய தீர்த்தமும் 3 விதமான தட்ப வெப்பநிலை உடையது அப்படின்னு குறிப்பிடுறார். அப்ப அந்த அக்னி தீர்த்தம் என்று சொல்லுவதும், சூரிய தீர்த்தம் என்று சொல்வதும், சந்திர தீர்த்தம் என்று சொல்வதும் பொருத்தமா இருக்குது அப்படிங்கிறத அவர் எழுதி இருக்கிறார். இப்ப போய் பார்த்தா இருக்குமோ என்னமோ, பாசம் தான் இருக்கும் போதுல. அப்படி இந்த ஸ்தலம் தீர்த்தத்தினாலே சிறப்புடையது. அதுக்கு மேல இந்த ஸ்தலத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இன்னொரு வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மெய்கண்டாருடைய தோற்றத்துக்கு ஏதுவாக இருந்த ஸ்தலம். அப்புறம் 11ஆம் திருமுறை ஆசிரியர்கள்ல பட்டினத்தார் இருக்கார் இல்லையா, பட்டினத்து பிள்ளையார்னு சொல்லுவோம். அவர் இந்த பெயருடையவர். அவருக்கும் சுவேதவன திருவெண்காடர்னு தமிழ்ல சொல்லுவோம், சுவேதவனர் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவோம். நம்ம இவருக்கும் அப்படித்தான் பேர், மெய்கண்டாருக்கு சுவேதவன பிள்ளை அப்படின்னு தான் அவருக்கு பேர். அதனால திருமுறை ஆசிரியர்களோடு சாஸ்திர ஆசிரியர்களோடு இந்த ஸ்தலம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்ள வேண்டும். யார் யார் இறைவனை எந்தெந்த புகழால் சொன்னாலும் அவனெல்லாம் அந்த புகழெல்லாம் திருவெண்காட்டில் உரைகின்ற இறைவனையே குறிக்கும், இறைவனையே சாரும் என்ற அமைப்புல இந்த பதிகம் முழுவதும் சொல்லுகிறது. சில பேர் என்ன சொல்றாங்க, அவனை நெற்றிக்கண் உடையவன் என்று சொல்லுகிறார், கண் காட்டும் முதலான். சில பேர் கனலேந்திய கையினை உடையவன் என்று சொல்லுகிறார்கள், கனல் காட்டும் கையான். சில பேர் ஒரு பாதி உமையம்மையை கொண்டவன் என்று சொல்லுகிறார்கள், பெண் காட்டும் குருவான்.
சில பேர் சடையிலே பிறை அணிந்தவன் சொல்லுகிறார்கள், பிறை காட்டும் சடையான். சில பேர் அவன் எப்பொழுதும் இசை பாடிக் கொண்டிருப்பவன் சொல்லுகிறார்கள், பண்காட்டும் இசையான். இன்னும் சில பேர் அவன் உயிர்களாகிய பயிர்களை மேகமாக நின்று காத்து கொண்டிருக்கிறான் என்று பயிர் காட்டும் புயலான் என்று சொல்லுகிறார். இன்னும் சில பேர் விடை காட்டும் கொடியான் என்று சொல்லுகிறார். எல்லாம் யாரு? வெண்காட்டில் உறைவான். யார் யார் என்னென்ன பெயர்ல சொன்னாலும் என்னென்ன புகழ்ல சொன்னாலும் அவையெல்லாம் திருவெண்காட்டிலே இருக்கின்ற இறைவனையே குறிப்பனவாக அமையும். அதனால வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியான். விடை காட்டும் கொடியான் ரிஷபக் கொடியை உடையவன், தர்மமாகிய ரிஷபக் கொடியை உடையவன். அவன்தான் கண்காட்டும் நோலானாயிருக்கிறான், கனல் காட்டும் கையானாயிருக்கிறான், பெண்காட்டும் உருவானாயிருக்கிறான், பிறை காட்டும் சடையானாயிருக்கிறான், பண்காட்டும் இசையானாயிருக்கிறான், பயிர் காட்டும் புயலானாயிருக்கிறான், வெண்காட்டில் உறைவானாயிருக்கிறான். இப்படியே எல்லா பாட்டுக்கும் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். கண்காட்டும் முதல் நெற்றிக்கண். நெற்றிக்கண் என்பது ஞானத்துக்கு அடையாளங்கள். அதனாலதான் காமனை எரிப்பதற்கு நெற்றிக்கண் பயன்படும். கண்காட்டும் முதலானும் அப்போ அவன் ஞானத்துக்கு இடமாக இருக்கிறான். கனல் காட்டும் கையான் சங்காரத்துக்கு இடமாக இருக்கிறான். ஆன்மாக்களுக்கு இந்த கனலேந்திய கை இருக்குதுல, அது நகரத்துக்கு அடையாளம். அந்த நகரம் தான் மலங்களை செலுத்துவது. ஆகையினால ஆன்மாக்களுக்கு மலங்களை செலுத்தி அனுபவிக்க பண்ணி ஞானம் உதிப்பிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறான் என்று அந்த கனல் காட்டும் கையான் என்பதுக்கு அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இதெல்லாம் உண்மை விளக்கத்துல இருக்கிற சமாச்சாரம், அதை வச்சுட்டு அர்த்தம் பண்ணணும். உண்மை விளக்கத்துல கனலேந்திய கைக்கு தான் நகரம் சொல்லி இருக்கு பாருங்க. அதனால கனல் காட்டும் கையான், பெண் காட்டும் உருவான். இது எதுக்காக என்று கேட்டா, தானும் தன் சத்தியம் ஞானமும் அருளும் என்ற வகையில ஆன்மாக்களுக்கு அருளுதற் பொருட்டு ஒரு பாகத்திலே உமையம்மையை கொண்டிருக்கிறான். பெண் காட்டும் உருவான். பிறை காட்டு சடையான், தன்னை அடைந்தாரை வாழ வைப்பவன் என்ற கருத்துல பிறை காட்டும் சடையான் என்று அவனுடைய பேரருள் உடைமைக்கு அடையாளமாயிருப்பது. பண் காட்டும் இசையான், அவன் எப்பொழுதும் பேரின்பம் செய்து கொண்டிருப்பவன் என்ற கருத்துல அவன் இசையானாக இருக்கிறான். பண்ணோடு கூடிய இசையானாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பண்காட்டும் இசையான். பயிர் காட்டும் புயலான், புயலான் புயல் போல்வான் என்று அர்த்தம் பண்ணணும். இன்னும் சில சமயத்துல இறைவனுடைய சடையின் மேலே மேகங்கள் தங்கி இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு வழக்கு. திருவிளையாடற் புராணத்துல அந்த கருத்துக்கள்லாம் கதைகள்லாம் வரும். ஆகையினால அந்த பயிரை வளர்க்கின்ற மேகங்களை தனது சடையிலே உடையவன் என்று சொல்லுது. பயிர் காட்டும் புயலானும், புயல் என்பது மேகம். வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியான். எல்லா இடத்துலயும் சும்மா வெறும் அடையாளம் மட்டுமா பண்ணப்படாதுங்க. அந்த அடையாளத்தினாலே குறித்து உணரப்படுகிற பொருள் எது அப்படின்னு பார்த்து அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன். கண்காட்டு முதல் என்பது ஞானத்துக்கு அடையாளம். கனல் காட்டும் கை என்பது ஆன்மாக்களுக்கு மலங்களை செலுத்துவதற்கு அடையாளம். பெண்காட்டும் உருவான் என்பது ஆன்மாக்களுக்கு திருவருளை செலுத்துவதற்கு அடையாளம். அது திரோதானம். கனல் காட்டும் கையானது நகரம் திரோதானம், இது வகரம், திருவருளுக்கு அடையாளம். பிறை காட்டும் சடையான் என்பது அருள் பெற்றாருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிற்பது. பண்காட்டும் இசையான் என்பது பேரின்பம் செய்பவன் என்பதற்கு அடையாளமாயிருப்பது. பயிர் காட்டும் புயலான் என்பது ஆன்ம வர்க்கங்களை வளர்த்து மேலோங்குவோம் அப்படின்னு சொல்லுவது. வெண்காட்டில் உறைவான் என்று அந்த ஸ்தலத்தை பற்றி சொன்னது. விடை காட்டும் கொடியான், தர்ம விடையை கொடியாக கொண்டிருப்பவன் என்று. அடுத்த பாட்டு போலாம். இந்த பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு. இந்த பாட்டு தான் நம்ம மெய்கண்டார் தோன்றுவதற்கு காரணமாயிருந்த பாட்டு. அந்த வரலாறெல்லாம் நினைவுபடுத்தி கொள்ளுங்க. மெய்கண்டாருடைய தகப்பனாருக்கு புத்திர பேர் இல்லாத வருத்தத்தினால அவருடைய ஆச்சாரியராகிய சகலாகம பண்டிதரிடத்துல முறையிட்ட பொழுது அவர் திருமுறையில கயிறு சாத்தி பார்க்கலாம் என்று சொல்ல கயிறு சாத்தின பொழுது இந்த பாட்டு கிடைத்ததாம். இந்த பாட்டிலே சொன்னபடி நீ திருவெண்காடு என்னும் ஸ்தலத்துக்கு சென்று விரதம் இருப்பாயானா, இறைவனை வழிபடுவாயானா உனக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் என்று சொல்லி அவ்வாறே அவர் சென்று இறைவனை வழிபட்டிருந்து பிள்ளை பேரு பெற்றார். இது சமய ஸ்தாபனம் பண்ணின பிள்ளை, திருஞான சம்பந்த பிள்ளை. இந்த தேவாரத்தினாலே திருவருள் வாய்க்கை பெற்று பிறந்த பிள்ளை சாஸ்திரத்தை நிறுவிய பிள்ளையாக அமைந்தது. இது 3 ஆண்டுல ஞானம் பெற்றது. அது இதை விட கொஞ்சம் அதிகம்.
2 ஆண்டுல ஞானம் பெற்று வேறுபாடு தெரிந்து கொள்ளும். அப்போ திருஞான சம்பந்தருடைய திருவாக்கின்படி ஒழுகினா திருஞான சம்பந்தருக்கு கிடைத்ததை காட்டிலும் அதிகமான பேரு கிடைக்கணும்னு அவர் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த தேவாரத்தை அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறிப்பு தெரிகிறது. அப்படிங்கிறது நினைவு. பேயடையா அப்படியே முன்னே அடைந்திருந்தாலும் பிரிவெய்தும் பிள்ளை பேரு கிடைக்கும். இன்னும் உள்ளத்துல நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரன் பெறுவர். அவர்கள் நினைவு என்னென்ன இருந்ததோ அவைகளெல்லாம் அவர்களுக்கு வரமாக கிடைக்கும். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயினவே வரம் பெறுவர். யாரும் சந்தேகப்பட வேண்டாம். ரொம்ப அறுதியிட்டு சொல்றார் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள். ஆணையிட்டு சொல்பவர் அல்லவா, அதனால அவருக்கு ஆணை நமகென்ற பெருமான்னு பேர் உண்டு. அத போல ஐயுற வேண்டா ஒன்றும் என்பதற்கு ஒரு சிறிதும் அர்த்தம். சிறிதும் என்ற பொருள்ல ஒன்றும் என்ற சொல் ஆடுவது வழக்கு. ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமை பங்கன். அவன் எப்படி அருள்வான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அருளையே ஒரு பக்கத்துல கொண்டிருக்கிறானே, அவன் அருள் செய்யாம என்ன சும்மா இருக்க முடியுமோ? வேயனதோள் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை. இதை வச்சுட்டுதான் முக்குளமும் பாடி அப்படின்னு சொல்லி சொன்னார். வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவான் தீவினையே. இவன் தீர்த்தத்திலே மூழ்கினால் தீவினை இவனை பற்றாது. இவன் தீவினையிலே மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அடுத்த பாட்டு பாடலாம். மண்ணோடு நீர் அனல் கால்ன காற்று, காலோடு ஆகாயம் மதி இரவினா சூரியன், எண்ணில் வரும் யமானன் என்பது இங்க ஆன்மாவை குறித்து நின்றது. வேள்வி செய்பவன் அர்த்தம் அந்த சொல்லுக்கு. யஜ்ஞமானன் என்பது யமானன் வருது. வேள்வி தலைவன் அர்த்தம். இந்த இடத்துல ஆன்மாவை குறித்து நிற்கிறது. இகபரமும் மேல சொன்னது வரையிலும் அஷ்டமூர்த்தம்ங்க. மண்ணோடு நீரனல் காலோடு ஆகாயம் மதி இரவி எண்ணில் வரும் யமானன், அது வரலாம் அஷ்டமூர்த்தம். இகபரமும் எண்டிசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன். உபனிஷத்துல எவ்வளவு அழகா சொல்லி இருக்குது. மகத்துக்கு மகத்தா இருப்பான், அணுவுக்கு அணுவா இருப்பான்னு. நம்ம அவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய மகதோர் மகிழாம் அணோர் அணியினாம்னு இந்த வம்பெல்லாம் வேண்டியில. பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் எவ்வளவு சுலபமா இருக்குங்க. அந்த சம்ஸ்கிருதத்தை படிச்சுட்டு ஏன் அவஸ்தைப்படணும்? அந்த உபனிஷத வாக்கியத்தை வச்சுட்டு ஏன் அவஸ்தைப்படணும்? பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன். பெருமைக்கு பெரியவனா இருப்பான், சிறுமைக்கு சிறியவனா இருப்பான். ஆனாலும் அவன் என்றைக்கும் பெரியவன். சிறிய பொருளுக்கும் சிறிய பொருளா இருப்பான்னா சிறிய பொருளுக்கும் உள்ளுரை பொருளா அவன் இருக்கிறான்ல, அப்ப அவன் சிறியதுக்கும் சிறியதாக ஆக வேண்டும். எல்லா பொருளுக்கும் வியாபகமா இருக்கிற பொழுது பெரிய பொருளுக்கும் பெரிய பொருளா இருக்கும். அப்ப மகத்துக்கு மகத்தாய் அணுவுக்கு அணுவாய் இருப்பவன். உபநிஷத்துல எவ்வளவு தத்துவ ஞானம். பாரத நாட்டுல அந்த காலத்துல எவ்வளவு தத்துவ ஞானம், எவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. அவங்க எல்லாம் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன்னு ஒரு தொடரை பார்க்க நாம அறிமுகப்படுத்தல. அங்க இருந்து வந்தோம்னா அதை மட்டுமே பார்த்துட்டு இதுதான் இந்தியாவுடைய தத்துவ ஞானம்னு போயிட்டான். நாம சொல்லலையே. சொல்லி இருந்தால் அல்லவா. ஜெர்மனில இருந்து மார்க்ஸ் முல்லர் வந்தாரு இல்ல, அவர் என்னென்னத்தையோ மொழிபெயர்த்தாரு. தமிழ்ல இருந்து என்னத்தையாவது பண்ணாரா? பண்ண சொல்லி கொடுத்துருக்கோமா? கீழே நாட்டு தத்துவ ஞானங்கள்னு பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் விண்ணவர்கோன் வழிபட வெண்காலிடமா விரும்பினன். இது இந்திரன் வழிபட்டது சொன்னது தல வரலாறு. சொல்லுங்க ஐயா. சரி. விடமுண்ட மிடற்றண்ணல் வெண்காட்டி, இது ஒரு இலக்கிய சுவையா பாடி இருக்கிறாருங்க இந்த பாட்டை. விடமுண்ட மிடற்றண்ணல் வெண்காட்டின் தன் புறவில். புறவு வந்து முல்லை நிலத்துக்கு பேரு. இந்த இடத்துல பொழில்னு வச்சுக்கோணும். மடல் விண்ட முடத்தாழை. பொழில் என்று சொன்னா கடற்கரை சோலையை சேர்ந்த பொழில். அதுல தாழை இருக்கிறது. மடல் விண்ட முடத்தாழை. முடத்தாழைன்னு அப்படி நேரா போகாம இப்படி வளைஞ்சி போறது, முடத்துங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முடத்தாழை மலர் நிழலை குறுகென்று தடம்மண்டு துறைக்கெண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டு காட்சியதே. இது என்ன சொல்றாருன்னா ஒரு வர்ணனை. கடல் இருக்கு, அதுல இருந்து அலை வீசுகிறது. அலையில முத்துக்கள் எரிகின்றன. இது சிரிக்கிற மாதிரி இருக்கு.
முத்து என்பது பல்லுக்கு ஓமை சொல்றது உண்டு. அதனால சிரிக்கிற மாதிரி இருக்குது. எதை கண்டு சிரிக்குது அப்படின்னு கேட்டா கெண்டைய பார்த்து சிரிக்குது. சிரிக்கிற மாதிரி அந்த கெண்டை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கெண்டை ஒரு தாமரை பூவின் அடியில வந்து மறைஞ்சுக்கிட்டு. ஏன் மறைஞ்சது அப்படின்னு கேட்டா, தன்னை கொத்துவதற்கு ஒரு பறவை வருதுன்னு நினைச்சு. அங்க ஏது பறவை அப்படின்னு கேட்டா, அங்க நிச்சயமா பறவை இல்ல, ஒரு தாழை பூ இருந்தது. அந்த தாழை பூவினுடைய நிழல் அந்த பொய்கை தண்ணீர்ல தெரிஞ்சு. அந்த தண்ணீர்ல அந்த பூவினுடைய நிழல் வந்து ஒரு பறவையினுடைய உருவம் மாதிரி தெரிஞ்சது. இந்த பறவை நம்மை கொத்த வருகிறது அப்படின்னு நினைச்சிட்டு இது தாமரையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு. அட பைத்தியக்கார கெண்டை மீனே, உனக்கு பறவைக்கும் நிழலுக்கும் பூ நிழலுக்கும் வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு அதுக்கு சிரிப்பு வந்துட்டு. பிறருடைய அறியாமையை கண்டா சிரிப்பு வரும் தானே. சிரிப்பு வருவதற்குரிய வழிகள்ல பிறருடைய அறியாமையை கண்டா சிரிப்பு வரும்னு நம்ம தொல்காப்பியர் பாடி இருக்கிறார். அத மாதிரி அதை கண்டு சிரிப்பு வந்து. இதுதான் இந்த பாட்டுல சொல்லி இருக்குது. விடம் உண்ட மிடற்றண்ணல், அது எல்லாரும் தெரியும். வெண்காட்டில தன் புறவில குளிர்ந்த சோலையில, புறவு என்பது முல்லை நிலத்துக்கு பேர். இந்த இடத்துல கடற்கரை சோலை, இதெல்லாம் நெய்தல் நிலம், அதனால கடற்கரை சோலையை வச்சுக்கோணும். தன் புறவின் மடல் விண்ட முடத்தாழை, மடல் விண்ட தாழை முடத்தாழை. மடல் விண்ட என்பது விரிந்த பூ இதழ்கள் நன்கு விரிந்த தாழை மலர் நிழலை குறுகென்று. இப்ப தாழை பூ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த நிழல் தெரிஞ்சுதானே என்னமோ நீளமா மூக்கோடைய ஒரு பறவை மாதிரி அதுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால குறுகு என்று, குறுகுன்னா பறவை, என்று என்று கருதி, கருதி திரிய கருதி, இதை மயக்க அணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை பிரிதொன்றாக கருதி மயங்குவது, அதுக்கு மயக்க அணி அல்லது திரிவணின்னு சொல்லுவாங்க. குறுகென்று திரிய கருதி கொண்டு தடம் மண்டு துறை கெண்டை, தடம் மண்டு கெண்டை துறை கெண்டை, துறையை உடைய தடத்தின் கண்ணேன் துளைந்து விளையாடுகின்ற கெண்டை. தடம் மண்டு துறை கெண்டை என்பதை துறை தடம் மண்டு கெண்டை மாற்றி அர்த்தம் பண்ணி, துறையை உடைய தடம், தடம் என்பது நீர்நிலை, அதிலே மண்டுதல் என்று துளைந்து ஆடுதல், ஆடுகின்ற அந்த கெண்டை தாமரையின் பூமறைய. தாமரையின் பூ என்பது தாமரை பூன்னு அர்த்தம். இன்னென்பது விசேஷமா பொருள் இல்லை. இல்ல தாமரையினுடைய பூ என்று வச்சுக்கிட்டாலும் தப்பு ஒண்ணும் இல்லை. தாமரையின் பூ மறைய அதை பார்த்து கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்சியே. இந்த தாமரைப்பூ அதை காப்பாற்றுமோ, தன்னை மறைக்குமோ? தாமரை பூவில மறைந்தா அந்த பறவை வந்து கொத்துவதை விட்டு விடுமோ? விட்டு விடாது. ஆனாலும் கொஞ்சம் காவந்து பண்ணி கொள்ளலாமே அப்படின்னு மறையுது. நாமும் அப்படித்தான் இருக்கிறோங்க. நமக்கு வினை அனுபவம் காரணமாக இறைவனாலே இன்பத் துன்பங்கள் மாறி மாறி கொடுக்கப்படுகின்றன. துன்பம் கொடுக்கிற பொழுது அதுவும் இன்பம்தான் என்று நாம் உணர வேண்டும். அப்படி உணராம அது எப்படி இன்பம்தான் உணர்றது? அனுபவிச்சு கழிச்சா வினை தீர்ந்து போகுது, வினை தீர்ந்து போனா சுகம். அதுதான், அதுக்காக தான் கொடுக்கப்படுகிறது தெரியாம இந்த துன்பத்திலிருந்து எப்படியாவது தப்பிச்சுக்கலாம்னு எங்க போய் ஒளிரும்? எங்கே போய் ஒளிரும்? இந்த மாயாகாரியமாகிய உலகத்தில மாயாகாரியமாகிய கருவிகளினாலேதான் நாம் கண்ம பயனை அனுபவிக்கிறோம். போய் ஒளிகிற பொழுதும் அதே உலகத்துல தானே ஒளியணும், அதே கருவிகளோடு தானே ஒளிய வேண்டும். உங்களை துரத்துகின்ற துன்பம் நீங்க போய் ஒளிந்து கொள்வதனால விட்டு விடுமோ? வரப்போறது இல்லையா? ஒளிப்பினும் ஊழ்வினை ஊட்டாது கழியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படித்தான் அதுக்கு ஆப்படாம மறைந்து கொண்டாலும் தன் பயனை அது ஊட்டியே தீரும். அப்படி தெரியாம சில பேர் இங்கே ஒளிந்து கொள்ளலாம், அங்க ஒளிந்து கொள்ளலாம், இதனால் மாற்றிக்கொள்ளலாம், அதனால் மாற்றிக்கொள்ளலாம் முயல்கிறார்கள. அவர்களை கண்டு இது ஞானிகள் சிரிப்பார்கள். எப்படி சிரிப்பாங்கன்னா, ரெண்டு சிரிப்பு. ஒரு சிரிப்பு, அப்பா கண்மத்தின் பயனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும், அதுவும் உனக்கு நன்மைக்காக வருகிறது, அது தீங்கு செய்ய வருகிறது என்று கருதி நீ ஒளிந்து கொள்ளாதே, ஒளிந்து கொள்வதனால பயனில்லை. அப்படி அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தா இன்னொரு மாயாகாரியமாகிய பொருளை ஒளிந்து கொண்டால் போக்கிக் கொள்ள முடியாது, திருவருளிலே ஒளிந்து கொண்டால் போக்கிக் கொள்ளலாம். அந்த வழி உனக்கு தெரியலையேப்பா. திருவருளிலே ஒளிந்து கொண்டால் போக்கிக் கொள்ளலாம் என்பது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா, இந்த திருவெண்காட்டுல எழுந்தருளி இருக்கிற இறைவன் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமோ? விடமுண்ட மிடற்று அண்ணல். அண்ணல் தலைமை உடையவன். எனவே ஒடுங்குபவன் யாரிடத்துல போய் ஒடுங்க வேண்டும்? தலைமை உடையவனிடத்துல போய் ஒடுங்குவோம்.
அவனுக்கு தலைமை என்பது நமக்கு எதனால தெரிகிறது? அவனுடைய எல்லாரும் தெரியற மாதிரி அவன் கழுத்துல கருப்பை வைத்துக்கிறான். எதுக்காக வச்சிருக்கிறான்? அவன் தான் காப்பாற்றுவான். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு தன்னை அடைந்தவர்களை காப்பாற்றுவான். தன்னை அடைந்தாவினை தீர்த்தலன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் என்பது வாக்கு. ஆகையினால விடம் உண்ட மிடற்றண்ணலா இருக்கிறான். அவங்கிட்ட போய் ஒளிந்து கொள்ளாம நீங்க உலகில எங்கெங்கயோ போய் ஒளிந்து கொள்ளுகிறீர்களே, ஒரு வகையில அஞ்சு ஒளிங்கினா இன்னொரு வகையில உங்களுக்கு துன்பம் வரத்தானே செய்யும் என்று ஞானிகளானவர்கள் பார்த்து நகையாடுவார்கள் இந்த உலக மக்களை என்ற குறிப்பு இந்த பாடல்ல இருக்கு. வெறும் வர்ணனையாக, ஒரு நெய்தல் நிலத்து வர்ணனையாக மட்டும் இந்த பாட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுல ஒரு குறிப்பு, ஒரு அறிவுறுத்தல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி அறிவுறுத்தல் என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தா இதுதான் அப்படிங்கறத நாம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அது வினையின் பயன் என்பது நாம உணர வேண்டும். அதை உணராம இது மெய்யாகவே வருகிற துன்பம், இது நமக்கு துன்பம் தருவதற்காகவே வருகிறது என்று கருதி அதே துன்பத்தை செய்யக்கூடிய இன்னொரு வகையில போய் ஒளிந்து கொள்ளுகிறோம். அது தப்பு. அப்படி ஒளிந்து கொள்வதனாலே நாம் முன்னேற ஈடேற முடியாது, நம்மை காத்து கொள்ள முடியாது. அப்ப காத்து கொள்ள வேணா ரெண்டு வழி. ஒண்ணு அதை அனுபவிச்சாகணும், அல்லது இங்க புகழடை. இந்த ரெண்டு ஏதாவது ஒண்ணு செய்வோம். அதுல அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அல்லவா? புகழடைவது ரொம்ப சாதாரணமான விஷயம். இங்க புகழடைந்தால் அந்த தீய அனுபவம் இருக்கு பாருங்க, அது இருந்து போய்விடும். அது வந்ததும் தெரியாது, இருந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, நம்மை பாதிக்காது. அதுதான் கருத்து. அதுக்காக தான், அதாவது பக்தி செய்கிறோம், அதனாலே துன்பம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. வரக்கூடியது வரும். ஏன்னா உடம்பு இருக்கிற வரைக்கும் அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்டது. பிராரத்தம் உடம்பு உள்ள வரைக்கும் இருக்கும், பிராரத்தம் இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கும். அதான் ஒன்றனை ஒன்று பப்புகள் காலையில சொல்லிட்டு இருந்தோமே. பிராரத்தம் உடம்பு உள்ள வரைக்கும் இருக்கும், உடம்பு பிராரத்தம் உள்ள வரைக்கும் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடம்புனாலே பிராரத்தம் அனுபவித்து கழிய கழிய உடம்பினுடைய நாளும் கழியும். அதுவும் கழிஞ்சது இதுவும் கழிஞ்சுனா ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்படி இந்த உடம்பு இருந்து கொண்டிருக்கிறது. அத வேறு விதமா நாம் நினைக்கப்படாது. அதுதான் மலர் நிழலை குறுகென்று கருதிற்று. மலர் என்பது மனமுடையது, காட்சிக்கு அழகுடையது, இனிமை செய்யக்கூடியது. அது போல நமக்கு வருகின்ற நல்வினையின் பயனாயிருந்தாலும் தீவினையின் பயனாயிருந்தாலும் வினை பயன் நமக்கு நன்மை செய்ய வருவது, அதை தீமை செய்ய வருவது போல நாம் கருதி கொள்ளுகிறோம். கருதி கொள்ளுவதனாலே அதிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு ஒன்றிலே போய் நுழைகிறோம். வேறு ஊமறைய கடல் விண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியது. பாட்டினுடைய இந்த சொல் அமைப்பு போகுது பாருங்க. கடல் விடமுண்ட மிடற்றண்ணல் வெண்காட்டின் தன்புறவின் மடல் விண்ட முடத்தாழை மலர் நிழலை குறுகென்று தடமண்டு துறைக்கண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியது. இந்த கடல் விண்ட கதிர்முத்தம் நகை காட்டும் காட்சியதை, அந்த சீரமைப்பு இருக்கு பாருங்க, அது ஒரு ஒத்தமைந்த ஓசை உடையதா அமைந்து ஒரு அழகு கொடுக்கிறது இந்த பாட்டு. நினைவு கொள்ளும். அடுத்த பாட்டு போலாம். வேலைமலி கண்காணல் வெண்காட்டான் திருவடி கீழ் மாலைமலி வன்சாந்தால் வழிபடுங்கன் மறையவந்தம். வேலைமலி தன்காணல், வேலை என்பது கடல், காணல் என்பது கடற்கரையில இருக்கிற சோலைக்கு பேர். இந்த சோலையை தான் அங்க புறவுன்னு பாடினார். புறவு என்பது முல்லை நிலத்துக்கு தான் பேரு. இந்த இடத்துல கடற்கரை சோலையும் அந்த பெயரால பாடினார். வேலைமலி தன்காணல் வெண்காட்டான் திருவடி கீழ், திருவடிக்கீழ திருவடியில் அர்த்தம். மாலை மலி வன் சார்ந்தால் வழிபடும் நன் மறையவந்தன். அப்ப வழிபாட்டுக்கு என்ன வேணும்? மாலை வேணும், சாந்தம் வேணும், ஏனைய பொருள்கள் கூட்டிக் கொள்ள வேணும். இந்த பாட்டுல எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால மாலையும் சாந்தம் சொன்னார், மற்றெல்லாம் சேர்த்து கொள்ள வேணும். மாலை மலி வன் சார்ந்தால் வழிபடும் நன் மறையவந்தன் மேல் அடர் வெங்காலன் உயர் விண்டபினை. விண்டபின் விண்டதால் என்று அர்த்தம் பண்ண வேணும். கற்றபின் கற்றால்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி விண்டபின் என்பதுக்கு விண்டார், விண்டதனால் என்று அர்த்தம் பண்ணணும். யமன் நமன் தூதர் ஆலமிடற்றான் அடியார் என்றடர அஞ்சுவரே. நமன் தூதர் ஆலமிடற்றான் அடியார் என்று அடர அஞ்சுவரே. அதாவது யம தூதர்கள் ஊர்ல இருக்கிற உயிர்களை எதை எதை பிடிக்கணுமோ அது கணக்கு போட்டு வந்தானுங்க. அவன் கணக்குல ஒருத்தன் பேர் இருந்தது. போய் பார்த்தா அவன் சிவபூஜை பண்ணிருந்தான். அப்பா நாம இங்க போகப்படாது. ஏன் போகப்படாது அப்படின்னா, முன்னமே ஒரு தரம் அவஸ்தப்பட்டிருக்கிறோம், இன்னொரு தரம் அவஸ்தப்படணுமா அப்படின்னா. முன்ன எங்கடா அவஸ்தப்பட்டானா, அது திருவெண்காட்டுல
ஒரு பிராமணன் 5 வயசு பையன். இது மார்க்கண்டேயர் வரலாறு இல்லைங்க. மார்க்கண்டேயர் வரலாறோடு ஒத்த வரலாறு இந்த ஸ்தலத்து வரலாறு. ஸ்வேதகேதுன்னு அவனுக்கு பேரான். அவன் 5 வயசுல அவனுக்கு மரண காலம் சமீபத்துதுன்னு பெற்றோர்கள் எல்லாம் சொன்னார்களாம். அவன் சிவபூஜை பண்ணி மரணத்தை வெல்லலாம் போனானா. அப்பொழுது அவன் சிவபூஜையினால யமதூதர்கள் அவனை எதிர்க்க முடியாம போய்விட்டார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குதான். பரவாயில்ல, மார்க்கண்டேயரை விட இவர் ரொம்ப முன்னேறினவர். அவராவது 16 வருஷம் வரல இருந்து 16 வருஷத்துல சிவபூஜை பண்ணார். இவர் 5 வருஷத்துலயே பண்ண ஆரம்பிச்சுட்டார். இது எல்லா ஸ்தலங்கள்லயும் இப்படி எல்லாம் புராண கதைகள் இருக்குங்க. அதுல நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் நாம எடுத்துக்கொள்ள வேணும். சிவபூஜையினாலே யம பயத்தை வெல்லலாம் அப்படிங்கிறது. நம்ம யம பயத்தை வெல்லலாம் என்று சொன்னா அதனாலே துன்பப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். யாராவது குறுக்க போந்து சிவபூஜை பண்ணவங்களாம் ஜாகாம இருந்தாங்களான்னு கேள்வி கேட்டக்கூடாது. சிவபூஜை பண்ணுபவரிடத்திலே யமதூதர்கள் வந்து அவர்களை கொண்டு போவது ஒரு முறை. அவன் கொண்டு போனா சிவலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பான். மற்றவங்களை கொண்டு போனா யமலோகத்துல கொண்டு போய் இவன் என்ன பண்ணான்னு கணக்கு பண்ணி அந்த கணக்கு தகுந்தாப்புல தண்டனை பண்ணுவான். அது போற்றிப்பகருடையில பாடப்பட்டிருக்கிறது இல்லையா? போற்றிப்பகருடையில யமதூதர்கள் இந்த உயிரை கொண்டு போய் அவன் முன்னால் நிறுத்தினாங்க. அவன் பார்த்தான், ஆட இன்னைக்கும் வந்துட்டியா, இதுக்கு முன்னே எத்தனையோ தடவை வந்திருக்கிற, இன்னைக்கு ஒரு தடவை வந்திருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு சரி இவன் என்ன பண்ணானோ அதுக்கு தகுந்த தண்டனையை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். இல்ல ஒரு தண்டனை பண்ணாம இவன் என்ன பண்ணான், சிவபூஜை பண்ணவன இங்கே ஆண்டா கொண்டு வந்து அவன் சிவலோகத்துக்கு கொண்டு போகுது அப்படி அனுப்பிச்சுட்டான். அதுதான் கருத்து. அது நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலடர் வெண் காலன் உயிர் விண்டபினை விண்டதனாலே அதுக்கு பிறகு அவர்கள் சிவபூஜை பண்ணவர்களை கண்டா அந்த பக்கமே போறதில்லை. நம்ம திருநாக்கர சுவாமிகள் யமதூதர்களுக்கு அப்படிதான் கட்டளையிட்டு இருக்கிறார். பூஜை பண்றவங்களுக்கு சேர்ந்தவங்க யாராவது பக்கத்துல இருந்தாங்க கூட, பூஜை பண்றவங்களை மட்டும் இல்ல அவர்களுக்கு உதவியாக பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்துல நீங்க போகாதீங்க அப்படின்னு ஆணையிட்டு இருக்கிறார். ஆகையினால இந்த சிவபூஜையுடைய சிறப்பு இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இது மார்க்கண்டேயர் வரலாறு என்றே சொல்லுபவர்களும் உண்டு. மார்க்கண்டேயர் வரலாறு இங்க சொல்லப்படவில்லை, இது இந்த ஸ்தலத்து வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையினுடன் ஒன்மதியன் முதலுமையோ கூறுகந்தான். சடையின் தன்மதியும் வெய்யறவும் உடன் தாங்கினான். அந்த உடனை பிரிச்சு இங்க கொண்டு போடுங்க. தன்மதியும் வெய்யறவும் தாங்கினான் சடையினுடன் இருக்குதுல்ல, சடையின் சடையிலே தன்மதியும் வெய்யறவும் உடன் தாங்கினான். உடன் தாங்கினான் என்பதுல விசேஷம் என்னன்னு கேட்டா, ரெண்டும் ஒன்னா இருக்காது. ஒண்ணுக்கு ஒண்ணு பகைப்பொருள் அல்லவா? இந்த ஒன்றுக்கொண்டு பகைப்பொருளா இருக்கின்ற அவற்றை ஒரு சேர ஒரு இடத்துல வச்சான் என்பதற்காக தன்மதியும் வெய்யறவும் சடையின் உடன் தாங்கினான். அப்புறம் ஒன்மதிய முதல் உமை ஓர் கூறு உகந்தான். ஒரு கூற்றிலே உமையை கொண்டிருந்தான். அவன் உரை கோயில் பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை வெண்முகில் சேர் கரும்பனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே. பசுங்கிள்ளை வெண்முகில் சேர் கரும்பெணை மேல், பெண்ணை பனை மேல் வீற்றிருக்கும் வெண்காடு. எதுக்காக வீற்றிருக்கு தெரியுமா? பன்மொழியால் அவன் நாமம் பல ஓத. கிளிகளும் கூட சிவபெருமானுடைய நாமத்தை ஓதுவதற்காக ஒரு கூட்டமா மரத்து மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. பன்மொழியால் இசையோடு கூடிய சொல்லார். இசையோடு கூடித்தான் பாடணும். வரலன்னா என்ன பண்றது? சும்மா பாட வேண்டியதுதான். பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை வெண்முகில் சேர் கரும்பெணை மேல் வீற்றிருக்கும் வெண்காடு. பசுங்கிள்ளை வெண்முகில் சேர் கரும்பெண்ணை, இது முரண். இதெல்லாம் இலக்கியத்துல நயம். பசுங்கிள்ளை வெண்முகில் கரும்பெண்ணை. அடுத்து, சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தான். சக்கரம் மார்க்கு ஈந்தான். அந்த சக்கரம் ஏது? சலந்தரனை பிளப்பதற்காக கொண்ட சக்கரம். அந்த சக்கரத்தை தான் திருமால் அர்ச்சனை பண்ணி வாங்கினார். அதனால அந்த ரெண்டையும் ஒன்னா சொல்லி இருக்கிறார். சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கு அரைமேல் அசைத்தானும். அக்கு என்பது இந்த சங்குமணி, இந்த சோழின்னு சொல்றாங்க பாருங்க, அது அதை இடுப்பில கட்டி இருக்கிறார். அக்கு அரைமேல் அசைத்தானும் அடைந்து ஐராவதம் பணிய, கந்தபுராண கதை சொன்ன இல்லைங்களா, அதுதான் இருக்கு. அடைந்து ஐராவதம் பணிய மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும். மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும், அதனுக்கு மிக்கு அருள் சுரக்கும். ஆனா ஒரு கேவலம் ஒரு மிருகம் தானே, அது வழிபட்டா வழிபட்டு போகுது அப்படின்னு இல்லாம அதற்கும் மிகுதியாக அருள் செய்தவன். எனவே மிக்கு அதனுக்கு அருள் செய்யும் என்பதை அதனுக்கு மிக்கு அருள் செய்யும் என்று அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனுக்கு மிக்கு அருள் செய்யும் வெண்காடும் வினை துறக்கும் முப்புலம். இதனால்தான்
திருஞான அது சேக்கிரார் சுவாமிகள் இந்த முக்குளமும் பாடி திருவடி பாதம் சேர்கின்ற முக்குளமும் பாடி என்று எடுத்து சொல்லியிருக்கிறார். வினை துறக்கும், துறக்கும்னா ஓட்டும் அர்த்தம். வினை துறக்கும் முக்குளமும் நன்குடையானும் முக்கனுடை இறையவனே. பன்மொய்த்த இன்மொழியால் பயம் எய்த மலை எடுத்த உண்மத்தன் உரம். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் எல்லாருக்கும். பன்மொய்த்த இன்மொழியால் உமையம்மையை குறிக்கிறது. மொய்த்தல் வந்து இங்க நெருங்கி இருத்தல் அர்த்தம். உமையம்மையினுடைய மொழியிலே பண்ணின் ஓசை பொருந்தி இருக்கும் என்ற கருத்துல பன்மொய்த்த இன்மொழியால் அவள் பயம் எய்தும்படியாய் அச்சம் எய்தும்படியாய் அர்த்தம். மலை எடுத்த உண்மத்தன் உரம் நெறித்து அன்று அருள் செய்தான் உரை கோயில். உண்மத்தன் ராவணன் அவனுடைய உரம் நெறியும்படியாய் மிதித்து அதுக்கு மேலே அருளும் செய்தவனுடைய கோயில். கண்மொய்த்த கருமஞ்சை, கண்மொய்த்த கண் நெருங்கி இருக்கின்ற மஞ்சை. மயில், மயிலுக்கு கண் எங்க நெருங்கி இருக்கும்? மயில் பீலியில இருக்கிற அந்த முனைப்பகுதியெல்லாம் கண் என்று சொல்லப்படும் இல்ல. அதனால கண்மொய்த்த கருமஞ்சை, கண் நிறைந்திருக்கின்ற கருமஞ்சை. ஆனா ரெண்டு கண்ணுதான் இருக்கும். கண்ணு நிறைந்திருக்கின்றன எங்க போய் நிறைந்திருக்கும் அப்படின்னா இந்த முகத்திலே இருக்கிற கண்ணை இங்க சொல்லல, பீலியிலே இருக்கிற கண்ணை சொல்லி இருக்கிறார். அதனால கண்மொய்த்த கருமஞ்சை. இதெல்லாம் ஒரு சுவை சொல்லுகிற பொழுது இந்த புலவர்களுக்கு இந்த சொற்களை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல வர்ற சுவை அது. கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க. ஒருத்தன் நடனம் ஆடினா ஒருத்தன் மத்தளம் கொட்டணும் இல்ல. இந்த மயில் நடனம் ஆடினா மத்தளம் கொட்டுறது யாரு? கடல் தான். கடல் தன்னுடைய ஓசையினாலே மத்தளம் முழக்குகிறது. கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரி வண்டு இசை முரலும். பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆளு வேணுமே. அப்போ வண்டு இசை முரலுகிறது, கடல் மத்தளம் போல முழங்குகிறது, மஞ்சை நடனம் ஆடுகிறது. இதெல்லாம் ஒரு அழகான வர்ணனை. இந்த மாதிரி வர்ணனை தானே பின்னால கம்பர், சேக்கிழார் இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. கண்மொய்த்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரி வண்டு இன்னிசை இசை முரலும் வெண்காடு. கள்ளார் செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் ஒள்ளாண்மை கொடற்கு ஓடி உயர்ந்து ஆழ்ந்தும் உணர்வறியா. கள்ளார் செங்கமலத்தான் பிரம்மா, கல் என்பது தேன், தேன் பொருந்திய செங்கமலத்திலே இருக்கிறவன். கடல் கிடந்தான் திருமால் தெரியும். என இவர்கள் உயர்ந்து ஆழ்ந்து உணர்வறியான். உயர்ந்து தேடினா ஒருத்தன், ஆழ்ந்து தேடினா ஒருத்தன், ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஏன் உயர்ந்து தேடினா கிடைச்சிருக்கணும், ஆழ்ந்து தேடினா கிடைச்சிருக்கணும் அப்படின்னா அவனுக்கு முடியும் இல்லை அடியும் இல்லை. நீங்க தேடி போக போக அது பாட்டுல போயிட்டே இருக்கும். கீழே தோண்டிட்டு போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். செம்மலர் பதம் பாதலம் கடந்திட வான் திருமுடி கடப்பினும் மூவர் தம்மியற் செப்பின் அடங்குறும் சோழ செயலனே கைலை நாயகனே. இறைவனுடைய அடியும் முடியும் தேடுறதுக்கு வானுலகத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு போக வேண்டாம், பாதாள லோகத்தையும் தோண்டிட்டு போக வேண்டாம். தேவாரம் படிச்சா போதும். அடிய முடியும் இங்க இருக்கு, இதுல இருக்கு. அதான் சுப்ராசாமி சொன்னார். செம்மலர் பதம் பாதலம் கடந்திட வான் திருமுடி கடப்பினும் மூவர் தம் இயல் செப்பின். செப்பு என்பது சொல்லு அப்படிங்கிற சிமிழ். சின்ன சிமிழுக்குள்ள அவ்வளவு பெரிய அடிய முடியும் அடைச்சிருக்காங்க ஐயா. நீங்க இங்க பார்த்து தேடி கண்டுபிடிங்க. இங்க தேடி கண்டுபிடிக்கிறத விட்டு நீங்க எங்கெங்கயோ போய் தேடி கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றது ஒரு வழக்கு. அதனால உயர்ந்து ஆழ்ந்து தேடியும் உணர்வறியான். ஏன் உணர்வறியானாக ஆனான்னா அவன் என்ன நோக்கத்துல தேடினான்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். திருவடியை அறிந்து கொள்ள வேணும்னு அவனுக்கு நோக்கம் இல்லை, திருமுடியை அறிந்து கொள்ள வேணும்னு அவனுக்கு நோக்கம் இல்லை. திருமுடியை அறிந்து கொண்டால் நாம் தலைவனாக ஆகிவிடலாம், திருவடியை அறிந்து கொண்டால் நாம் தலைவனாக ஆகிவிடலாம். நாம் தலைவனாக ஆகிவிடலாம் என்ற நோக்கத்துல தேடினாங்க, கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கு தலைமை குணமே கிடையாது. எந்த காலத்திலும் நீங்க தலைமையாக ஆக போறதில்லை. சைவ சித்தாந்தத்துல முத்தி பெற்ற காலத்தும் ஆன்மா இறைவனுக்கு அடிமைதான். சிவானந்தத்தை அனுபவிப்பது ஒன்று தவிர அதுக்கு வேற உரிமை கிடையாது. இவனெல்லாம் என்ன பண்றான்? நான் தலைவனாக வேண்டும், சிருஷ்டிகர்த்தா தான் உயர்ந்தவன் என்ற பெருமை எனக்கு வர வேண்டும், திதிகர்த்தா தான் உயர்ந்தவன் என்ற பெருமை எனக்கு வர வேண்டும்னு தேடினாங்க. அதனால ஒள்ளாண்மை கொடற்கு ஓடி, அந்த தொடர் தான் ரொம்ப முக்கியம். அவன் எதுக்காக உயர்ந்து ஆழ்ந்து தேடினான்னு கேட்டா கொள்ளுவதற்கு. என்ன கொள்ளுவதற்கு? ஒள்ளாண்மை கொள்ளுவதற்கு. ஒள்ளாண்மை பேராண்மை என்பது போல, வல்லாண்மை என்பது போல ஒள்ளாண்மை, ஒள்ளாண்மை கொள்ளுவதற்கு. நானே ஆண்மை உடையவன், நானே ஆண்மை உடையவன் ரெண்டு பேரும் தற்போதத்தில் மிகுவதற்காக தேடினாங்க. அது எப்படி கிடைக்க முடியும்? அடிமை புக வேண்டும் என்று தேடினா ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். நான் மிகுதி அடைய வேண்டும் என்று தேடினா கிடைக்காது. ஒள்ளாண்மை கொடற்கோடி உயர்ந்தாழ்ந்தும் உணர்வறியான்
வெள்ளானை தவஞ்செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே. உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை. உள்ளாடி உருகாதார் யாரு? அவங்கதான். உள்ளாண்மை குளர்கோடி உயர்ந்த ஆழ்ந்தும் உணர முடியவில்லை. அவங்க என்ன பண்ணி இருக்கணும்? இறைவனை தன் உள்ளத்திலே வைத்து உருகி இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் எவ்வளவு அறிவுடையவர்களா இருந்தாலும், பிரம்மா தானே முதற்பொருள் என்று ஒரு மதம் செய்தான். அதுக்கு இரண்ய கற்ப மதம்னு பேரு. திருமால் தானே முதல்வன் என்று ஒரு மதம் செய்தான். அந்த மதத்துக்கு பாஞ்சராத்திர மதம்னு பேரு. இதெல்லாம் உணர்வுடைமைதான். இதெல்லாம் தத்துவ ஞானம் தான். இரண்ய கற்ப மதமும் ஒரு தத்துவ ஞானம் தான். பாஞ்சராத்திர மதமும் ஒரு தத்துவ ஞானம் தான். எடுத்துக்கொள்ளலாமோ? எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதான் சொல்றார், இரண்ய கற்ப மதத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், பாஞ்சராத்திர மதத்தை ஏற்றுக்கொள்ளார்கள் என்றுதான் உள்ளாண்மை உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணர்வோமே. அவன் உணர்வுடையவன் போல சொல்லுகிறான். அதை உணர்வுடையதாக நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதற்காக உணர்வுடைமை உணர்வோமே. ஏன்? அவன் பரம்பொருளை அறியாதவன். அவன் தானே தலைவனாக வேண்டும் என்று விரும்பினவன். இறைவனை அறிந்து அவனிடத்து அன்பு செய்து மனம் உருகாதவன். அவன் செய்கின்ற தத்துவ ஞானம் பயனற்றது. அதனால இந்த உணர்வுடைமை என்பது 2 தத்துவ ஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. இரண்ய கற்ப மதமும் பாஞ்சராத்திர மதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம என்ன சொல்லுவோம்? திருஞான சம்பந்த தேவாரத்துல சமண பௌத்த மதங்கள் கண்டிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம். சமண பௌத்த மதங்கள் பெரும்பாலான இடத்துல கண்டிக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர சில இடங்கள்ல தார்க்கீக மதம் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது வர்ற இடங்கள்ல சொல்றேன். திருவண்ணாமலை பெரியத்துல வரும் தார்க்கீக மதம் கண்டிக்கப்பட்டிருக்கு. தார்க்கீக மதம் என்பது நியாயம், வைசேடியம். சில இடங்கள்ல யோக மதம் கண்டிக்கிறது. அது போல இங்க பாஞ்சராத்திர மதமும் இரண்ய கற்ப மதமும் கண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நினைவு கொள்ளுவோம். போதியர்கள் பிண்டியர்கள் மீண்டும் மொழி பொருள் என்னும் பேதையர்கள் அவர் பிரியும். போதியர்கள் பிண்டியர்கள் அவன் கொள்கை சொல்றான். எதுவும் தெரியாதவன் அதுதான் பெரிய கொள்கைன்னு நினைச்சுக்கிட்டு அது பின்னால போயிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஆளுகளை நீங்க விட்டுடுங்க. பேதையர்கள் அவர் பிரிமின், அவர்களை விட்டு நீங்குங்கள். அறிவுடையே இது கேள்மின், நான் சொல்லுவதை கேள். வேதியர்கள் விரும்பிய சீர் வியன் திருவெண்காட்டான் என்று ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமினி. இந்த பிரபஞ்சத்துல நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில துன்பம் நிறைய இருக்கு, துன்பம் நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இது நீங்குவதுக்கு வழி என்னடான்னா, ஒரு பக்கத்துல சமணன் நான் சொல்றபடி நடங்க உங்களுக்கு துன்பம் வராதுங்கிறான். ஒரு பக்கம் புத்தன் நான் சொல்றபடி நடங்க உங்களுக்கு துன்பம் வராதுங்கிறான். இவங்களால ஒரு பயனும் இல்லை. இவர்களால உங்களுடைய துன்பத்தை நீக்க முடியாது. ஒரே ஒரு வழி இருக்குது துன்பம் நீங்குவதற்கு. அது ரொம்ப சுலபமான வழி. அவங்க சொல்ற வழியெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது என்ன வழின்னா, திருவெண்காட்டுக்கு போங்க, அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது. அது சொல்றார், வேதியர்கள் விரும்பிய சீர் வியன் திருவெண்காட்டான் என்று ஓதியவர், ஓதுதல் அவனுடைய திருநாமத்தை சொல்லுதல், ஓதியவர் யாதும் ஒரு தீதிலர். யாதும் ஒரு தீதிலர் என்பது ஒரு சிறு தீங்கும் இல்லாதவர். ஒரு என்பது 1 என்ற எண்ணிக்கையில வரல, சிறிது என்ற பொருள் வருது. எந்த அளவு சிறியதொரு தீங்கும் அவர்களுக்கு வருவதில்லை. யாதும் ஒரு தீதிலர் என்று உணருமினி. எனவே புத்தர்களும் சமணர்களும் சொல்லுகின்ற பொருளை மெய் என்று உணர வேண்டாம் என்று சொன்னார். தன்பொழில் சூழ் சண்பயர்கோன் தமிழ்ஞான சம்பந்தன் விண்பொலி வெண்பிறை சென்னி விகிதனுரை வெண்காட்டை பண்பொலி செந்தமிழ் மாலை பாடிய 10 இவை வல்லார் மண்பொலிய வாழ்ந்து. வல்லார் வாழ்ந்தவருக்கு பாருங்க, அந்த அவரை பிரிச்சு வல்லார் பின்னால போடுங்க. வல்லாராகிய அவர்கள் மண்பொலிய வாழ்ந்து போய் வான்பொலிய புகுவார். வாழ்ந்தவர் போய் வான்பொலிய புகுவார் பண்ணப்படாதே. வாழ்ந்து அவர்னு பிரிக்கணும். அந்த அவர் என்பதை கொண்டு 3வது வரியில வல்லார் அவர், எதிரே வல்லவர் 10 வல்லார் ஆகிய அவர்கள் மண்பொலிய வாழ்ந்து, இந்த உலகத்திலே பொலி உடையவர்களாக அழகுடையவர்களாக வாழ்ந்து வான்பொலிய புகுவார். வான்பொலிய புகுவார்னா இவன் போய் வானுலகத்தால சிறப்பு பெறுவதில்லை, இவன் போனதுனாலே வானுலகம் சிறப்பு பெறும்படியாக. இவ்வளவு பெரிய சிவபுண்ணியம் உடையவன் இந்த வானுலகத்துக்கு சேர்ந்தானே என்று இதுக்கு முன்னாலே போய் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுவார்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலைக்கு போன பொழுது அங்க இருந்தவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்கல்ல, அத போல கைலைக்கு போனதுனால சுந்தரமூர்த்தி சுவாமி சந்தோஷமோ இல்ல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார் என்று கைலையில் இருந்தவங்களுக்கு சந்தோஷம். அத போல வான் பொலிய புகுவார், இவன் புகுந்ததனாலே வான் பொலி ஒத்தது அப்படின்னு சொல்லும்படியாக மேலே சொல்லுவார்கள் என்று அப்படி. இந்த வகையில இதோட முடிச்சுவாங்க. இந்த வகையில வாழ்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோமுறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க மேன்மை ஒரு தெய்வ நீதே விளங்குக உலகமெல்லாம். மேன்மை ஒரு தெய்வ நீதே விளங்குக உலகம் எல்லாம். பார்வதி பதையே நாடுடைய போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, ஐயா ஒரு விஷயம். ஈசானம் மேல் நோக்கிய முகம் படிக நிறம், தத்புருஷம் கிழக்கு நோக்கிய முகம் பொன்னிறம், அகோரம் தெற்கு நோக்கிய முகம் கரும நிறம், வாமம் வடக்கு நோக்கிய முகம் பவழ நிறம், சத்யோஜாதம் மேற்கு நோக்கிய முகம் சந்திர ஒளி போன்ற நிறங்கள் அப்படின்னு ஒவ்வொரு முகத்துக்கும் அதுல ஒரு வரிசையே இருக்கு. அந்த முகத்துக்கு பேர் என்ன, அது எந்த திசையை நோக்கி இருக்குது, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் எந்தெந்த முகத்திலிருந்து எந்தெந்த ஆகமம் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல். இது இதுல நான் குறிப்பு